ஜென்டில்மேன் விளையாட்டு என அழைக்கப்படும் கிரிக்கெட் தற்போது குத்துச்சண்டையாக மாறி வருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அண்மையில் ஒரு சம்பவம் நடந்து உள்ளது. அதாவது தென்னாப்பிரிக்கா வங்கதேசம் இடையிலான போட்டியின் போது களத்திலேயே வீரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டிருக்கின்றனர். அதாவது வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் 4 நாள் டெஸ்ட் தொடரில் வங்கதேச இளம் அணியும் தென்னாப்பிரிக்க இளம் அணியும் விளையாடி வருகின்றன. முதல் போட்டி டிரா ஆன நிலையில் இதனையடுத்து இரண்டாவது போட்டியில் இரு அணிகளும் நன்றாகத்தான் விளையாடின. ஆனால் தென்னாப்பிரிக்க பவுலர் ஷெப்போ நிட்லி வீசிய பந்தில் வங்கதேச பேட்ஸ்மேன் ரிப்போன் மோண்டோல் சிக்ஸர் அடித்தார். சிக்ஸரை அடித்ததும் ரிப்போன் ஷெப்போவிடம் சென்று வம்பிழுத்தார். அதனால் ஆத்திரமடைந்த ஷெப்போ ரிப்போனின் ஹெல்மெட்டில் 2 அடி அடித்தார். பதிலுக்கு ரிப்போன் ஷெப்போவை அடிக்க பாய்ந்த நிலையில் அதற்குள் நடுவர் கேம்ப்ரூஸ் மான் மற்றும் சக வீரர்கள் இருவரையும் தடுத்து பிடித்து விட்டனர். இல்லையென்றால் இருவரும் மைதானத்திலேயே கட்டி புரண்டு சண்டை போட்டிருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து கள நடுவர்கள் நடந்த சம்பவம் குறித்து ICC-யிடம் அறிக்கை சமர்ப்பித்து இருக்கின்றனர். விரைவில் ICC இதற்கு கடும் நடவடிக்கை எடுக்கும் என தெரிகிறது. தவறு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட வீரருக்கு சுமார் 2 ஆண்டுகள் வரை கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.